Next sum students, sum number 5. If S equal to set bracket square, rectangle, circle, rhombus, triangle, list the elements of the following subset of S. Given வந்து Sல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸை கொடுத்துருக்கோம். ஸ்கொயர், ரெக்டாங்கிள், சர்க்கிள், ராம்பஸ், ட்ரையாங்கிள். இதில் வந்து ஃபஸ்ட்டு the set of shapes which have 4 equal sides. இந்த ஷேப்ஸில் 4 equal sides இருக்கக்கூடிய ஷேப் எதுன்னு பார்த்தோம்னா ஸ்கொயரும் ராம்பஸும். திஸ் இஸ் அ சொல்யூஷன். ஓகே, இந்த கிவன் செட் எஸ்ல இருந்து இந்த கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்க ஆப்டாக இருக்கக்கூடிய சொல்யூஷன் எடுத்துருது. செகண்ட் ஒன், த செட் ஆஃப் ஷேப்ஸ் விச் ஹேவ் நோ சைடு. இந்த ஷேப்ஸில் எதுக்கு சைடே இல்லாத ஷேப்னா சர்க்கிள். திஸ் இஸ் சொல்யூஷன். தேர்ட் ஒன், the set of shapes in which the sum of all interior angle is 180 degree. அது அந்த ஷேப்ஸில் இன்டீரியர் ஆங்கிள்ஸோட அடிஷன் 180 டிகிரி எந்த ஷேப்க்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிளோட இன்டீரியர் ஆங்கிள்ஸ் 180 டிகிரி. நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், த செட் ஆஃப் ஷேப்ஸ் விச் ஹேவ் 5 sides. எந்த ஷேப்புக்கு 5 சைடு இருக்கணும். ஸ்கொயர், ரெக்டாங்கிள், சர்க்கிள், ராம்பஸ், ட்ரையாங்கிள், இதில் எதுவுமே 5 சைடு இருக்கா. ஸோ திஸ் இஸ் எம்டி செட். ஓகே, நெக்ஸ்ட் சம். இஃப் கேபிட்டல் ஏ ஈக்குவல் டு செட் பிராக்கெட் ஏ கமா செட் பிராக்கெட் ஏ கமா பி க்ளோஸ்ட் பிராக்கெட், ரைட் ஆல் த சப்செட்ஸ் ஆஃப் ஏ. இந்த ஏங்கிற கிவன் செட்டுக்கு சப்செட்டை ஃபைண்ட் பண்ணணும். அப்போ ஆல் த சப்செட் ஆஃப் ஏ இஸ், ஃபஸ்ட்டு இப்படி சப்செட் ஃபைண்ட் பண்ணாலே ஃபஸ்ட்டு எம்டியாக கன்சிடர் பண்ணிக்கணும். அப்போ எம்டி செட். நெக்ஸ்ட்டு திஸ் இஸ் ஒன்லி ஒன் எலமெண்ட் செட் ஏ. நெக்ஸ்ட்டு திஸ் இஸ் ஃபுல்லி செகண்ட் எலமெண்ட். அப்போ செகண்ட் எலமெண்ட்டுக்கு சப்செட் செட் ப்ராக்கெட் ஏ கமா பி. நெக்ஸ்ட்டு இது ரெண்டும் சேர்ந்து ஒரே செட்டாக. அப்போது செட் ப்ராக்கெட் ஏ கமா பி க்ளோஸ்டு ப்ராக்கெட். திஸ் இஸ் த சப்செட் ஆஃப் ஏ. நெக்ஸ்ட் சம், ரைட் டவுன் த பவர் செட் ஆஃப் த ஃபாலோயிங் செட்ஸ். கீழே 2 செட்ஸ் கொடுத்துருக்கு. இதுக்கு பவர் செட் ஃபைண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் செட் ஏ ஈக்குவல் டு செட் ப்ராக்கெட் பிக்யூஆர்எஸ். செகண்ட் ஒன் பி ஈக்குவல் டு எம்டி செட். ஓகே, பவர் செட்டை பொறுத்தளவில் கிவனில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கோ அதோட சப்செட்டை தான் பவர் செட்னு சொல்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பவர் செட் பி ஆஃப் ஏ, இட் இஸ் டினோட்டட் பை பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு, ஃபஸ்ட்டு 4 எலமெண்ட் இருக்குது ஏல. அதில் ஃபஸ்ட்டு நோ எலமெண்ட்டுங்கிறதுனால கன்சிடர் பண்ணால் எம்டி செட். நெக்ஸ்ட் இண்டிவிஜுவலாக எடுக்கிறோம். செட் ப்ராக்கெட் சிங்கிள்டன் செட் பி, செட் கியூ, ஆர், எஸ். நெக்ஸ்ட்டு 2 பேர்ஸாக கன்சிடர் பண்ணோம். பிக்யூ, பிஆர், பிஎஸ். நெக்ஸ்ட்டு கியூஆர், கியூஎஸ். நெக்ஸ்ட்டு ஆர்எஸ். அதுதான் கொடுத்துருக்கு. பிக்யூ, பிஆர், பிஎஸ், கியூஆர், ஆர்எஸ், கியூஎஸ். நெக்ஸ்ட்டு 3 எலமெண்ட்ஸாக 3 பேர்ஸாக கன்சிடர் பண்ணலாம். பிக்யூஆர் ஃபஸ்ட் இது. நெக்ஸ்ட்டு பிக்யூஎஸ் செகண்ட் ஒன். நெக்ஸ்ட்டு கியூஆர்எஸ் தேர்ட் ஒன். நெக்ஸ்ட்டு பிஆர்எஸ் ஃபோர்த் ஒன். நெக்ஸ்ட்டு 4 எலமெண்ட்ஸும் சேர்ந்து ஒன் ஆஃப் த செட் பிக்யூஆர்எஸ். திஸ் இஸ் த பவர் செட் ஆஃப் ஏ. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன், கிவன் செட் பி ஈக்குவல் டு எம்டி செட். அப்போ ஒரு எம்டி செட்டுக்கு பவர் செட்னா அதை ஒரு சிங்கிள்டன் செட்டாக கன்சிடர் பண்ணிக்கணும். செட் ப்ராக்கெட் எம்டி செட். நெக்ஸ்ட் சம் நம்பர் 8. ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட் ஆஃப் த செட் ஏ ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு என், எக்ஸ் ஸ்கொயர் லெஸ் than or equal to 100. அப்போ இந்த கிவன் செட் ஏக்கு நம்பர் ஆஃப் சப்செட்டும் நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட் ஃபார்ம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ கிவனில் வந்து என்ன ஃபார்மில் இருக்குது, செட் பில்டர் ஃபார்மில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் கன்வெர்ட் இன்டு ரோஸ்டர் ஃபார்ம். ரோஸ்டர் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணேன். ஆக்சுவலாக செட் ஏ ஈக்குவல் டு ஏயோட வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர். பட் அந்த எக்ஸ் வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணக்கூடிய அந்த எக்ஸ் வேல்யூ இதில் இருக்கும், நேச்சுரல் நம்பரில் இருக்குது. நேச்சுரல் நம்பர் ஸ்டார்டட் வித் 1 2 3 எக்ஸட்ரா. ஓகே, பட் எக்ஸ் ஸ்கொயரோட ரேஞ்ச், இந்த ஏ ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குல்ல, எக்ஸ் ஸ்கொயரோட ரேஞ்ச் வந்து எதுக்குள்ளே இருக்கணும், 100ம் 100 பிலோவும் இருக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு ரிப்ளேஸ்டு பை நேச்சுரல் நம்பர் இருக்கிறதுனால எக்ஸுக்கு 1. அப்போது 1 ஸ்கொயர், 2 ஸ்கொயர்,
3 square 4 square etc up to 10 square. ஏன் 10 ஓட ஸ்டாப் பண்ணியிருக்கோம்னா x square ஓட வேல்யூ greater value என்னது 100 தான் கொடுக்குது. 100 100 and below. அப்போ 10 square is 100. So set A equal to 1 square 2 square etc up to 10 square. So how many elements? So n of A equal to, that is m equal to 10 elements இருக்குதுல. Okay, அப்போ number of subset formula 2 power m. So 2 power m is 10, 2 power 10 value 1024 and 2 10 times multiply one, that is 1024. Next, number of proper subsets formula 2 power m minus 1. Number of subset to the value இருந்து 1 subtract பண்ணணும், that is 1024 minus 1 1023. Next, ninth sum. If n of a equal to 0, find n of p of a. அப்போ n of p of a ங்கிறது number of subsetக்கான formula. So அப்போ n of p of a value கேட்டிருக்கு. givenல n of a equal to 0 means n of a means m. Okay, next second condition, if n of p of a equal to 256, find n of a. அப்படி replace ஆர். Okay, அப்போ first one, if n of a equal to 0, n of a means m equal to 0. அப்போ n of p of a formula 2 power m. So 2 power 0 equal to 1. Any one value powerless 0 இருந்தாலே அதோட value 1. Next second condition, if n of p of a equal to 256, இதில் n of a find out பண்ணணும். n of p of a formula 2 power m. அப்போ left side அப்படி 2 power m equal to 256 2 ஓட பவர்ஸில் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். அப்போ யூஸிங் ஃபேக்டரைசேஷன் மெத்தட் 256 ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா 2 ஓட பவர் 1 2 3 4 5 6 7 8, 2 power 8 equal to 256. அப்போ 256 replaced by 2 power 8. அப்போ base equal, so powers also equal. அந்த கண்டிஷன் படி m equal to 8. So what is m? m is n of a. So n of a equal to 8. இப்போ கீழே சம் ஹோம்ஒர்க் சம் இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் பார்த்த சம்மை மாடர்னாக வச்சு ட்ரை பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், ரைட் டவுன் த பவர் செட் ஆஃப் ஏ. டூ கண்டிஷன் கொடுத்தேன். செட் ஏ ஈக்குவல் டு 1 2 3 and b equal to a comma b. Second sum, find the number of subset and number of proper subset of the set A equal to red, blue, yellow. Next, third one, if n of a equal to 4, find n of p of a. இதெல்லாம் லாஸ்ட்டாக பார்த்துருக்கோம்னா இந்த வீடியோவில் உள்ள சம்ஸாக மாடலாக வச்சு சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.